பிரபாகரன் படத்தை சீமான் பயன்படுத்த தடை விதிக்க கோரிய மனு வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக உள்ள சீமான் கடந்த 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் மற்றும் இலங்கை அரசுக்கு எதிராக இடையிலான சண்டையின் பொழுது விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனை சீமான் போர் முனையில் சந்தித்து பேசியதாகவும் அதன் பிறகு AK-47 ரக துப்பாக்கியால் போர் பயிற்சி எடுத்ததாகவும் சீமான் தமிழகத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி தமிழகத்தில் படுகொலை செய்யப்பட்ட பிறகு விடுதலை புலிகள் இயக்கம் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் இலங்கை போர் தொடர்பான மாஃபிங் செய்யப்பட்ட புகைப்படங்களை கொண்டு சீமான் வன்முறையை தூண்டும் வகையில் செயல்பட்டு வருவதாக இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவரான பிரபாகரன் படத்தை தனது அரசியல் ஆதாயங்களுக்காக தேர்தல் பிரச்சாரங்களில் சீமான் பயன்படுத்தி வருவதால் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் படத்தை பயன்படுத்த அவருக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம், நீதிபதி சுந்தரமோகன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக அரசுக்கு மனு அளித்த 15 நாட்களுக்குள் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாகவும் அரசு தரப்பில் பதிலளிக்க அவகாசம் தர வேண்டாமா என தலைமை நீதிபதி அமர்வு கேள்வி அளித்தது. இதனையடுத்து வழக்கை திரும்பப் பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.